ஒரு மெய்ஞானி குருவுக்கு என்ன அடையாளம் என்றால், நீங்கள் அவர் முன்னாடி போகிற பொழுது உங்களை அறியாமல் அவர் மீசை வச்சுருக்காரா, மீசை இல்லாமல் இருக்காரா, பெரிய தலப்பா வச்சுருக்காரா, அந்த காக்கி வேட்டி அதெல்லாம் குருவுக்கு அடையாளம். அவரை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் உங்கள் உள்ளம் உருகுமானால், நெஞ்சம் நெகிழுமானால், உங்களை அறியாமல் கண்களில் நீர் வருமானால், அவர் தான் இந்த பிறப்பில் உங்களுக்கு குரு. கண்ணை மூடிட்டு காலைல விழுந்துருக்கு. உங்கள் மனமே உங்களுக்கு சாட்சி, வேறு சாட்சிலாம் வேணாம். இந்த உடை படோடபம் அதெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் விஷயங்கள் என்னென்னா புறத்தோற்றம் தான். 10 பேர் பின்னாடியே வரோம், இப்படின்றார் அவர், எல்லாம் பின்னாடியே அவரெல்லாம் ஆக்ஷன் கொடுக்குறான். சினிமாவில் காட்டுறோம்ல, எதாவது கேட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பதில் சொல்லலாம், கூட இருக்க சொல்லலாம். சுவாமி என்ன சொல்லுதுன்னா நீ சொல்லாத, அவர் என்ன சொல்கிறார். ஏன் அவர் வாயை திறக்க மாட்டார்? ஏன் வாய் திறந்தால் வண்டவாளம் வந்துடும், உள்ளே இருக்கிறது தெரிஞ்சிடும்ல. அதனால் பல பேர் இப்போ வாயே திறக்கிறதில்ல, எல்லாம் அமைதியாக கையை காட்டுறது. அதுக்கு 10 சீடை கூடி இருக்காங்க. அதனால் நல்ல குரு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் உங்களை அறியாமல் நெகிழுது, கண்களில் பனிக்குது, மனம் அமைதி அடையுது. ஒரு அமைதி அடையுதுன்னா அந்த குரு, அந்த மனிதர் இந்த பிறப்பில் உங்களுக்கு குரு. எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா ஒரு ஜீவன் எந்த ஜீவனோட ஒட்டுமோ அங்கே தான் ஒட்டும். எந்த சார் கோயிலுக்கு வழிபாடு செய்வது, எந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் உங்கள் உள்ளம் உருகுதோ இந்த பிறப்பில் அந்த வடிவம் உங்களுக்குரிய வடிவம். அது முருகராக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், கபாலீஸ்வரராக இருக்கலாம், எங்கள் அம்மா கற்பகாம்பாலாக இருக்கலாம். எதை பார்த்தோன்னே உங்கள் உள்ளம் உருகுதோ இந்த பிறப்பில் உங்களுக்கு அந்த வடிவம் ஏற்றது. கண்ணை முடிட்டு அந்த வடிவத்தில் காலில் விழுந்துருங்க. எந்த இடத்துக்கு உங்கள் உள்ளம் உருகுதோ, மன அமைதி வருதோ. இப்போ கபாலீஸ்வரர் கோயில் வந்தீங்க, அப்பா நிம்மதியாக ஒரு 3 மணி நேரம் இருந்தது சார், நல்லா இருந்தது சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிறப்பில் இந்த இடம் ஏற்றது. அப்போ உங்களுக்குரிய கோயிலை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்குரிய உருவத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்குரிய குருவையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்த கூட்டம் சொல்கிறத பற்றிலாம் கேட்காதீங்க. அதே மாதிரி ஒரு நூலை படிக்கிறீங்க, எந்த நூலை படிக்கிற பொழுது உங்களை அறியாமல் நெஞ்சம் நெகிழுதோ, கண்களில் கண்ணீர் வருதோ, இந்த பிறப்புக்கு அந்த நூல் உங்களுக்குரியது, அந்த நூலை எடுத்துக்கலாம். இது யாரையும் போய் கேட்க வேணாம் சார். நான் மண்டபத்தில் சொல்கிறது நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறது நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் மனம் என்ன சொல்லுதோ, உங்கள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்புங்க சார், அதை நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.